ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஃபின்லாந்து தமிழச்சி டெய்ஸி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா சூப்பராக இருக்கிறேன். இந்த வீடியோவில் போக் அதாவது பண்டி இறைச்சி எப்படி நல்ல பிரட்டல் கறியாக வைக்கிறான்னு தான் காட்டித்தர போகிறோம். குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடித்தமான கறியாக இருக்கும். ஸோ வாங்கோ வீடியோவுக்கு போகலாம். ஸோ இந்த கறி வைக்கிறதுக்காக பெரிய ஒரு சட்டியாக எடுத்து வச்சுருங்க. இதில் நான் 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 3 பட்டை எடுத்து முதல்ல இதை கொஞ்சம் பொன்னிறமாக முதல்ல வறுத்துடுறேன். ஸோ இது கொஞ்சம் வறுபடட்டக்கம். ஸோ வறுபட்ட முடிய 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்து அதையும் கொஞ்சம் சேர்த்து பொன்னிறமாக வறுத்துடலாம். ஸோ அதுக்கு பிறகு 1/2 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இவ்வளோத்தையும் முதல்ல மசாலாவை ரெடி பண்ணி இதை எடுத்துடலாம். ஸோ அதுக்கு பிறகு இந்த இதை இந்த இப்படி ஒரு உரலுக்கா போட்டு இடிச்சிடலாம். இல்லை நீங்கள் மிக்சியோட போட்டு அடிக்கலாம், அதை இடித்து எடுத்துடலாம். அதுக்கு பிறகு சட்டியை வச்சுட்டு திரும்ப வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், அதோட 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு, கடுகு வெந்த அப்புறமா நான் ஒரு 5-6 பெரிய ஒனியன் எடுத்து நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ஆனியன் நல்ல ப்ரௌனாக வரந்தனைக்கும் வதக்கி எடுத்துடலாம். ஸோ அந்த டைமில் 3 க்ரீன் சில்லியும் அதோட கறிவேப்பிலையும் போட்டுடுறேன். உரைப்புக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இப்போ இவ்வளோத்துக்கு நல்ல ப்ரௌனாக வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் வதங்கவணும். இதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் அந்த வறுத்து வச்சிருந்த மசாலாவோட சேர்த்து அதை இடித்து வச்சுருக்கிறேன். இதை வதங்கும் நினைக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வரைக்க 2 பெரிய டொமேட்டோ எடுத்து அதையும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ இதை நல்லா வதக்கிடணும். இந்த தக்காளி நல்லா வதங்கவணும், கரிஞ்ச மாதிரி வரவணும். அதுக்காக கொஞ்சம் மூடி விட்டுறேன். குக்கரை கொஞ்சம் சிம்மிலேயே வச்சுருந்துட்டு மூடி விட்டால் அது கொஞ்சம் நல்லா தக்காளியெல்லாம் கரைஞ்சி நல்லா வந்துடும். ஸோ இப்போ இதுக்கேற்ற டேஸ்ட், உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பை போட்டுக்கொள்ளுங்க. அதோட கறி பவுடர், இது ஜஃப்னா கறி பவுடர், நான் 2 மேசக்கரண்டி கறி பவுடர் இதிலே ஆட் பண்ணுறேன். அதோட 2 டீஸ்பூன் டொமேட்டோ பேஸ்ட் இதிலே ஆட் பண்ணிடுறேன். ஸோ அந்த உரைப்பும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே போட்டுக்கொள்ளலாம். இப்போ மசாலா நான் நல்லா இடிச்சிட்டேன். ஸோ இதை குறகுறப்பாக தான் அடித்து வச்சுருக்கிறேன். ஏன்னா அதை கொஞ்சம் கடிவடைகளை டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அது விருப்பம் இல்லையாண்டா நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இப்போ நான் போக்கு எடுத்துருப்பேன். இதில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ போக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நீளமாக கட் பண்ணி இதை வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ இதையும் போட்டு இதில் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அந்த மசாலா இதுகள் எல்லாமே போக்கில் நல்லா எல்லாம் படக்கூடியதாக மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதை இப்போவும் சிம்மிலியை வச்சிடணும். என்றால் அந்த போக்கு இதுகள் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக சிம்மில் வச்சுட்டு இப்போ இதை ஒரு கொஞ்ச நேரம் மூடி விட்டுடலாம். ஒரு கிடைக்கிட இதை எடுத்து கிளறி கொள்ள வேணும். ஏனென்று சொன்னால் அடிப்பிடிக்காமலும் இருக்க வேணும். அதோட இந்த போக்கு இது நல்லா அவிஞ்சிருக்க வேணும். ஏனெண்டா அதில் அந்த போக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். போக்கு நல்லா அவிஞ்சா தான் அதில் இருக்குள்ள அந்த கிருமிகள் எல்லாம் அழிஞ்சிடும். ஸோ அதனால் ஒரு 2-3 தரமாக இதை மூடி சிம்மில் வச்சு இதை அவிச்சு எடுத்து மிக்ஸ் பண்ணி நல்ல வடிவாக பார்க்கலாம். அந்த மசாலா எல்லாம் அவிஞ்சிட்டு தான் அப்படி என்று கூட பார்க்கலாம். டேஸ்ட்டாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ கிட்டத்தட்ட இது சரியாக வந்துட்டுது. இப்போ நான் லாஸ்ட்டாக நல்லா சிம்மில் விட்டுட்டு இதை நான் இப்போ மூடி விடுகிறேன். இப்போ 2-3 தரமாக எடுத்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். அதோட இப்போ லாஸ்ட்டாக மூடிட்டு திறந்துட்டேன். பாருங்க, அந்த மீலால் எண்ணெய் எல்லாம் இப்போது நல்லா அவிஞ்சிட்டுது இது எல்லாமே. ஸோ இப்போ கறி எல்லாம் கிட்டத்தட்ட ரெடியாகி வந்துட்டுது. இப்போ பாருங்க, இன்னும் நல்லா மேலால் எண்ணெய் எல்லாம் கசிஞ்சு
நல்ல இது ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் இது. ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்து பாருங்க, நல்ல டேஸ்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து பஸ்மதி ரைஸோட சாப்பிடணும், அப்போ தான் நல்ல டேஸ்டாக இருக்கும். எங்கட வீட்டில் பிள்ளைகளுக்கு இப்படி போக் செய்தால் பஸ்மதி ரைஸ் மட்டும்தான், வேறு எந்த ஒரு கறியும் விருப்பம் இல்லை. இப்போ பாருங்க, நான் பஸ்மதியும் செய்து இதையும் செய்து வச்சுருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வளமை போல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்கள் டெய்ஸி.